ஹாய் ஃப்ரெண்ட்ஸு, ஹாய் மக்களே. உங்களுக்காக ஒரு பதிவு. நேற்று வந்து ஆனி பௌர்ணமி. இங்கே எல்லா கோயிலும் விசேஷமாக இருக்கும். மாசாணியம்மன் கோயில் இந்த மாதிரி எல்லா கோயிலும் விசேஷமாக இருக்கும். ஒரு முக்கியமான கோயிலை வந்து நான் உங்களுக்கு வந்து தெரியப்படுத்த போகிறேன். அது என்ன கோயில்னால், நாங்களே வந்து இப்போ தான் இந்த கோயிலை புதுசாக பார்க்குறோம். உலகத்திலே அதிசயமான கோயில். அந்த கோயில் எங்கே இருக்குன்னா, பேரையூருக்கு பக்கம் காலதேவி அம்மன் கோயில். நேர காலதேவி அம்மன் கோயில். அதாவது காலத்தை குறிப்பிட்ட கோயில். நமக்கு நேரம் நல்ல நேரமாக இருந்தால் நம்ம இன்றைக்கே நினச்சா கூட நம்ம மேலே கோடீஸ்வரன் ஆகிடலாம். இதுவே கெட்ட நேரமாக இருந்தால் நம்ம எத்தனை கோயிலுக்கு போனாலும் நமக்கு நல்லது நடக்காது. இந்த கோயிலில் என்ன ஒரு அதிசயம்னா, மற்ற கோயிலெல்லாம் வந்து காலையிலேருந்து ஈவினிங் 8 மணி வரைக்கும் நடை திறந்துருக்கும், நடை சாத்திடுவாங்க. இந்த கோயில் என்ன அதிசயம்னா, 6 மணிக்கு மேலே நடை திறந்து விடிய காலையில் 6 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். விடிய அன்னதானம் போடுறாங்க. ஓகேங்களா? நாங்களே நேற்று தான் ஃபஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கோம். அதனால் அங்கே போயிட்டு வந்த சிறப்பை நான் உங்களுக்கு வந்து பதிவு மூலியமாக தெரியப்படுத்துகிறேன். முடிஞ்சால் நீங்களும் அமாவாசை பௌர்ணமி இந்த 2 நாளில் ஏதாவது ஒரு நாள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா, கல்யாணம் ஆகாதவங்க, குழந்தை இல்லாதவங்க, நிறைய பிரச்சனைகள் எல்லாருக்குமே வந்து மக்களுக்கு எல்லாருக்குமே ஒவ்வொருத்தவங்களுக்கும் மனசில் பிறந்த எல்லாருக்குமே பிரச்சனைகள் நிறையா இருக்குது. அதை சரி செய்யக்கூடிய ஒரே கோயில் காலதேவி அம்மன் கோயில். நேரம் நம்மளுக்கு நேரம் நல்லா இருந்தால் நம்ம எங்கேயோ டாப்பில் இருக்கணும். இதுவே நேரம் சரியில்லாமல் இருந்தால் உலகத்தை எத்தனை கோயில் சுற்றி இருந்தாலும் நடக்கவே நடக்காது. இது உலகத்தில் அதிசயமான இந்த கோயில். நாங்களே இப்போ தான் கேள்விப்பட்டு நேற்று வந்து குறிப்பாக ஒரு 30 பேர் நாங்கள் டூரிஸ்ட் பஸ்ஸு பிடிச்சி போனோம். ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேர் வாழ்க்கையில் ஜென்ஸாக இருந்தாலும் சரி, லேடிஸாக இருந்தாலும் சரி, கல்யாணம் ஆகாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் ரீசனாக பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அவங்களுக்காகவும் இந்த பதிவு. ஓகேங்களா? என்னால் முடிஞ்ச இந்த பதிவு வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களால் முடிஞ்சது மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அந்த பேரையூர் பக்கத்தில் சிலார்பட்டி அந்த கோயில் இருக்குது. அங்கே போனீங்கன்னா அந்த கோயில் முன்னாடியே கோயில் இருக்கும். இந்த பக்கம் நம்ம ஃபஸ்ட்டு கருவறை முன்னாடியே அந்த அம்மாவை இடதுபுறம் 11 சுற்று, வலதுபுறம் 11 சுற்று, மொத்தம் 22 சுற்று நம்ம ஃபஸ்ட்டு சுற்றணும். சுற்றிட்டு அப்புறம் வந்து கூட்டமாக இருக்கும். பௌர்ணமி அமாவாசைனால எல்லா கோயிலுமே கூட்டமாக இருக்கும். ஓகேங்களா? டோக்கன் வந்து 100 ரூபா டோக்கன், 50 ரூபா டோக்கன் இந்த மாதிரி கொடுக்குறாங்க. நீங்கள் வாங்கி லைனில் நீங்கள் போனீங்கன்னா நேரம் 2 எலுமிச்சம்பழம் வாங்கிக்கோங்க. 2 எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு அப்படியே லைனில் போனீங்கன்னா அம்மாவுக்கு முன்னாடி அந்த கால சக்கரம் இருக்கும். அதாங்க உலகத்தில் அதிசயமான கோயிலுங்கிறது. சக்கரம் இருக்கும் அம்மாவுக்கு முன்னாடி. அந்த சக்கரத்தை நம்மளை 10 நிமிஷம் பூசாரி நிற்க வைப்பார். அந்த சாமியோட பார்வை நம்ம மேலே படணும். நம்ம வந்து சாமியை பார்க்கணும். 10 நிமிஷம் நின்று நம்ம நினச்சது என்னன்னு அந்த ஆத்தாவுக்கு தெரியும். நம்ம என்ன கஷ்டத்தில் போய் நம்ம நினச்சி அங்கே போகிறோமோ அந்த ஆத்தாவுக்கு தெரியும். கெட்ட நேரமாக இருந்தாலும் நல்ல நேரமாக மாற்றக்கூடிய ஒரே கோயில் அந்த கோயில் தான். ஓகேவா? அந்த சக்கரத்தில் நாம் நிற்கிறோம் பார்த்தீங்களா? எத்தனை கெட்ட நேரம் நம்மளுக்கு இருந்தாலும் 3 பௌர்ணமி போகணும். 3 டைம் போகணும். 3 டைம் பௌர்ணமியாக இருந்தாலும் சரி, அமாவாசை இருந்தாலும் சரி, 3 டைம் போகணும். ஓகேங்களா? போயிட்டு வந்து நான் ஃபஸ்ட் டைம் தான் போயிருக்கேன். 2 டைம் நான் போகணும். நேற்று தான் போயிட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? அதனால் எனக்கு தெரிஞ்சதை வந்து இப்போ என்னோடய கஷ்டத்துக்காக நான் கோயிலுக்கு போனேன். அங்கே உள்ள அதிசயங்களை நான் உங்களுக்கு தெரியப்படுத்தணும்ல. நீங்கள் மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துவீங்கள. நம்மளால் 4 பேர் நல்லா இருந்தால் நமக்கு சந்தோஷம் தானே. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட்டை வந்து எனக்கு தெரியப்படுத்திடுங்க. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். நம்மளால் 4 பேர் நம்மளோட பதிவை பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்களே, 4 பேர் நல்லா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்கும். கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஆடி மாதம் போனாலும் சரி, சிறப்பாக தான் இருக்கும். உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ, பௌர்ணமி அமாவாசை இந்த நாள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அந்த மாதிரி ஒரு கோயிலில் கூட்டத்தை நான் எந்த கோயிலுமே பார்த்ததில்லை. உண்மையிலே எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். இந்த பதிவு நான் இன்றைக்கி எனக்கு ரொம்ப நேற்று போயிட்டு வந்து எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. இன்றைக்கி எல்லாம் பஸ்ஸில் போயிட்டு டான்ஸ் ஆடி ஆடல் பாடலோடு போயிட்டு வந்தது ரொம்ப டயர்டாக இருக்குது. இருந்தாலும் இந்த பதிவை நான் உங்களுக்கு போட்டே ஆகணுங்கிறதுனால போடுறேன். நான் மட்டும் நல்லா இருந்தால் பத்தாது. நம்மளை சுற்றி உள்ளவங்க நல்லா இருக்கணும். எல்லாருமே நல்லாயிருக்கும். ரீசனாக ரொம்ப பேர் வந்து கல்யாணம் 40 வயசு, 45 வயசு, 35 நிறைய ஜென்ஸுங்களுக்கெல்லாம் மேரேஜ் ஆகாமல் இருக்குது. அதுக்கெல்லாம் வந்து சாமி குத்தமோ எதுவும் இல்லை. நேரம் நல்லா இருந்தால் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்.
அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும். ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு பதிவை போட்டு விட்ருக்கேன். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த முறை நான் போயிட்டு வந்துட்டு இதே மாதிரி உங்களுக்கு நான் பதிவு போடுறேன். ஏன்னா வீடியோ எடுத்து நான் இப்போ கோயிலில் போய் வீடியோலாம் அலோடு கிடையாது. சாமியெல்லாம் வீடியோ எடுக்க விட மாட்டேன்றாங்க. அதனால் வீடியோ என்னால் எடுக்க முடியல. செல்லை பிடுங்கிக்கிட்டான்னா அது வேறு பிரச்சனை ஆகிடும். அதனால் நான் பதிவாக உங்களுக்கு நான் போட்டுட்ருக்கேன். அந்த கோயிலுக்கு போங்க, நல்லதே நடக்கும். நல்லதே நினைச்சோம்னா நல்லதே நடக்கும். நமக்கு வந்து உலகத்தில் எல்லா கோயிலுக்கும் நம்ம போகிறோம், சாமி கும்பிட்றோம். நல்லது நடக்குதா? வருஷத்தில் எப்போயாவது ஒரு டைம் தான் அதிசயமாக நம்மளுக்கு நடக்கும். நம்மளுக்கு இன்னும் நேரம் நல்லா இருந்தால் நமக்கு என்னங்க, இன்றைக்கி கூரை வீட்டில் இருக்க, நாளைக்கு மாடி வீட்டில் இருப்போம். அதுதான் அந்த காலதேவி அம்மனோட கோயில். நீங்களே போய் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுப்பீங்க. கூப்பிட்டு வாங்க. தயவு செஞ்சு உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன். எனக்காக மட்டும் நான் சொல்லலை, உங்களுக்கு எல்லாருக்காக தான் நான் சொல்கிறேன். எத்தனையோ பேர் உலகத்தில் இந்த வீடியோ எதுக்கு முக்கியமாக நான் போட்டுட்ருக்கேன். தமிழ்நாடு ஃபுல்லாகவே எப்படி இந்த வீடியோ என்ன யூடியூப்பில் போகும், நீங்கள் பார்ப்பீங்க. உங்களால் எத்தனை பேர் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க தெரியுமா? அவங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? அவங்க எல்லாருமே நல்லா இருக்கட்டும். குழந்தைங்க இல்லாமல் எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க. கணவன் மனைவி பிரிஞ்சு போய் குழந்தைங்க விட்டுட்டு எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க. நம்ம ரீசனாக பார்க்குறோம் எல்லாத்தையுமே. ஓகேவா? அதுக்காக தான் இந்த பதிவு சொல்கிறேன். உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருமே கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.